ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஊழியரோ விசுவாசிகளோ யாராக இருந்தாலும் சரி, சில பேருக்குள்ள சில கேள்விகள், சில சந்தேகங்கள் வாழ்க்கையில் தொத்திக்கிட்டே வரும். எவ்வளவு சீனியாரிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் சில நேரங்கள் கஷ்டங்களை நெருக்கடிகளை சந்திக்கும் போல அவங்கள அறியாத ஒரு கொஸ்டின் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில பேர் சொல்லிடுவாங்க, சில பேர் என்ன சில டக்குன்னு சொல்லிடுவாங்க. சில பேருக்குள்ளே அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கூட அந்த கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கலாம். அது என்ன கேள்வின்னு பார்ப்போமா? பாருங்கள், யோபின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். பார்த்தீங்களா? இப்படி ஒரு சில நேரம் நமக்கு என்ன வருதில்ல பிசாசாவது உண்டு பண்ணிடுவான். சில நேரம் ஜோமனிட்டு தான் ஒன்றும் இல்லை, நீ சர்ச்சுக்கு போகிறா கொடுக்குறா ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு ஒரு பொல்லாத ஒரு எண்ணத்தை பிசாசானவன் எழுப்பான். சில பின்மாற்றத்தில் போனவங்க அதை ஃபாலோ பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு ஆசையை நம்ம எப்போ பின்னாடி வருவோம். சில நேரம் பின்வாங்கி போனவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பின்வாங்கினவர்கள் செய்கிற காரியமெல்லாம் நல்லதாக தெரியும். ஆண்டவரோடு நெருக்கடியில் ஜெபிக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையாக தெரியும். இப்போ இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்பியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஜோம் பண்ண வேண்டாம். என்ன ஜோம் பண்ணுறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது? சரி, நம்ம வந்துட்டோம், சும்மா நம்ம சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சில் கலந்துக்கிடுவோம், அதோடு முடிச்சிடும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. சர்ச்சுக்கு வர்றதே லேட்டு. ஏன்னா ஜெபத்தில் ஆர்வம் கிடையாது, பாட்டில் ஆர்வம் கிடையாது, ஆராதனையில் ஆர்வம் கிடையாது, பிரசங்கத்துக்கு மட்டும் சேருதுங்க இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாகவே ஜெபம் பண்ணுவதனால் பிரயோஜனம் உண்டு என்பதை அனுபவிக்காதவர்களால் ஏற்படுகிறதான சூழ்நிலை. என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம், இன்றைக்கி ஜெபம் நாளைக்கு கிடச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுவதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரயோஜனம் உண்டு. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் அதிக பிரயோஜனம். ஆமாம், பைபிள்லேயும் சரி உலகத்திலையும் கேட்டிருக்க முடியாது. நம்முடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம ஜெபிக்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருடைய சித்தமும் வேலையும் வரும்பொழுது கரெக்டாக செய்து முடிப்பார். சில பேருடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்க்குறோம், வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கிடச்சிரும், நல்ல வேலையாக இருக்கிற திருமண காரத்துக்காக பெண் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நினைத்திராத நேரம் டக்குன்னு எதிர்பாராத ஆசீர்வாதங்களோடு மேன்மையோடு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெண் கிடைச்சிரும், மாப்பிள்ளை கிடைச்சிரும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பண்ணிய ஜெபத்திற்கு தேவன் கொடுக்குற பதில். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஊமையை சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இரவும் பகலும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 8ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அந்த வாசிக்கிறோம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு பார்த்தீங்களா? அப்படியே இழுத்துட்டு போனமா இருக்கு, டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த முடிகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, எதிர்பாராத ஆசீர்வாதத்தோடு. அதனால் இன்றைக்கி ஜெபத்தை நிப்பாட்டிடாதீங்க, சர்ச்சுக்கு போகிற நிப்பாட்டிடாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நிச்சயம் தருவார். காட் பிளஸ் யூ.